கடைக்கெட்டி முடக்கெட்டி. நீங்கள் பார்த்து படித்து ரசித்து கேட்கும் கதை கடைக்கெட்டி முடக்கெட்டி. கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். லைக் பண்ணுங்கள். கதைக்கு போவோம் வாருங்கள். கடைக்கெட்டி முடக்கெட்டி. கடைக்கெட்டி முடக்கெட்டி. வயதான கிழவன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை. அவனுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே இல்லை. அதனால் அவன் தானே பாடுபட்டு பணம் சம்பாதித்தால்தான் பிழைக்க முடியும். அவன் ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்தில் சிறிய குடிசை ஒன்று போட்டுக்கொண்டான். அந்த காட்டில் நாள்தோறும் விறகு ஒடித்து வருவான். பிறகு அதை சுமையாக கட்டுவான். பக்கத்தில் இருந்த ஒரு பட்டணத்தில் அதை விற்று அதனால் கிடைக்கும் பணத்தை கொண்டு வயிறு வளர்த்து வந்தான். ஆனால் விறகு சுமையை தலையில் வைத்து கிழவனால் சுமந்து செல்ல முடியுமா? அதற்காக அவன் ஒரு கழுதையை வளர்த்து வந்தான். அந்த கழுதையின் மேல் விறகு கட்டையை வைத்து பட்டணத்திற்கு ஓட்டிச் செல்லுவான். விறகு விற்று வரும் பணத்தை கொண்டு சமையலுக்கு வேண்டிய அரிசி பருப்பு முதலியவற்றை வாங்கி வருவான். இப்படி அவன் வாழ்நாள் கழிந்து கொண்டிருந்தது. இளம் வயதிலிருந்தே அந்த கழுதை விறகை சுமந்து சென்றதால் அதன் பின் கால்கள் இரண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழ்பக்கம் வளைந்து விட்டன. அதனால் அந்த கழுதை நடக்கும் போது பின்கால்கள் ஒன்றோடொன்று இடித்துக் கொள்ளும். அப்படி இடித்துக் கொள்ளும் போது கடக்கெட்டி முடக்கெட்டி கடக்கெட்டி முடக்கெட்டி என்று சத்தம் கேட்கும். கழுதை விரைவாக ஓடும்போது இந்த சத்தம் மேலும் அதிகமாக கேட்கும். அதனால் அந்த கழுதைக்கு கிழவன் கடக்கெட்டி முடக்கெட்டி என்றே செல்லமாக பெயர் வைத்துவிட்டான். பட்டணத்திலிருந்து மாலை நேரத்தில் திரும்பிய பிறகு கிழவன் சமையல் செய்ய தொடங்குவான். அதற்காக அரிசியையும் பருப்பையும் தண்ணீரில் தனித்தனியாக போட்டு அரித்து உலையில் இடுவான். அப்படி செய்வதால் கிடைக்கும் கழுநீரை தன் கழுதைக்கு வைப்பான். கழுதையும் ஆவலோடு அதை குடித்துவிட்டு குடிசைக்கு பக்கமாக வெளியே புல் மேய செல்லும். நன்றாக இருட்டும் வரையில் அது மேய்ந்து விட்டு குடிசைக்கு வந்துவிடும். குடிசைக்கு பக்கத்தில் உள்ள காட்டிலே புலிகள் இருந்தன. அவற்றால் இந்த கழுதைக்கு ஏதாவது தீங்கு நேராமல் இருப்பதற்காக கிழவன் ஒரு தந்திரம் செய்தான். நல்ல செம்மண்ணாக பார்த்து கொண்டு வந்து தண்ணீரில் கரைத்தான். அதை கழுதையின் கால்களை விட்டுவிட்டு உடம்பு முழுவதும் நன்றாக பூசினான். பச்சை தழையை கசக்கி கழுதையின் கால்களுக்கும் முகத்திற்கும் பசேலென்று சாயம் தீட்டினான். இவ்வாறு செய்த பிறகு பார்த்தால் கழுதையின் உருவமே அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டது. ஏதோ ஒரு வினோதமான விலங்கு போல் அது காட்சியளித்தது. சாயம் கொஞ்சம் மங்கும் போது மறுபடியும் அடித்து விடுவான். இவ்வாறு செய்த பிறகுதான் பயமில்லாமல் கழுதையை மேயவிட்டான். இருந்தாலும் கழுதை காட்டிற்குள் அதிக தூரம் செல்லாமலும் அதிக நேரம் இருட்டிலே வெளியில் இருக்காமல் குடிசைக்கு வருமாறும் அவன் பழக்கியிருந்தான். இவ்வாறு கழுதைக்கு எவ்வித தீங்கும் வராமல் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் கழுதைக்கு காட்டிற்குள்ளே கொஞ்சம் நுழைந்தால் பசும்புல் நிறைய கிடைக்கும் என்று தோன்றியது. விரைவில் குடிசைக்கு திரும்பிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு காட்டில் உள்ளே புகுந்து மேயத் தொடங்கிற்று. உள்ளே போக போக பசும்புல் நிறைய வளர்ந்திருப்பதை பார்த்து அதை மேய வேண்டும் என்ற ஆசையால் அது அதிக தூரம் சென்றுவிட்டது. திடீரென்று சூரியன் மறைந்து நன்றாக இருட்டுகட்ட தொடங்கிவிட்டது. அந்த வேளையிலே ஒரு புலி எதிரே வந்தது. புல்லை மேய வேண்டும் என்ற பேராசையால் உயிருக்கே ஆபத்து வரும் போலிருந்தது. இருந்தாலும் நடந்து போனதை எண்ணி வருத்தப்படுவதில் பயனில்லை என்று அதற்குப்பட்டது. அதனால் கடக்கெட்டி முடக்கெட்டி தைரியத்தை இழக்காமல் புலியிடமிருந்து தப்ப வேண்டும் என்று எண்ணமிட்டுக் கொண்டிருந்தது. புலி பலமுள்ளதாக இருந்தாலும் இயற்கையாகவே சந்தேகமுள்ள மிருகம். இந்த சந்தேகமும் கடக்கெட்டி முடக்கெட்டிக்கு உதவியாக அமைந்தது. எதிரே வந்த புலி கடக்கெட்டி முடக்கெட்டியின் மேல் உடனே பாய்ந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. நான் பார்த்துள்ள விலங்குகள் போல் இது இல்லையே, இது ஏதோ புது மாதிரியான விலங்கு போல் இருக்கிறதே, இதன் பெயர் என்னவாக இருக்கும்? இதன் மேல் பாய்ந்தால் ஒருவேளை ஆபத்தாக முடியுமோ என்று புலி யோசித்தது. எதற்கும் அருகே சென்று பேசி பார்ப்போம் என்று அது மெதுவாக நகர்ந்து வந்தது. சிவப்பு சாயமும் பச்சை சாயமும் கடக்கெட்டி முடக்கெட்டியை புதியதோர் விலங்காக செய்திருந்தன. சற்று அருகில் வந்ததும் உன் பெயர் என்ன என்று புலி தயக்கத்தோடு கழுதையிடம் கேட்டது. கடக்கெட்டி முடக்கெட்டி என்று தைரியமாக கழுதை பதில் சொல்லிற்று. பெயரை கேட்டதும் புலிக்கு மேலும் சந்தேகம் வந்துவிட்டது. இந்த மாதிரி பெயரை நான் கேட்டதே இல்லையே. மான், மாடு என்று இவ்வாறு பல மிருகங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கடக்கெட்டி முடக்கெட்டி என்று கேள்விப்பட்டதே இல்லையே. இருந்தாலும் நன்கு விசாரிப்போம் என்று புலி தனக்குள் தீர்மானம் செய்தது. உனக்கு அண்ணன் தம்பிகள் உண்டா? 2 பேர் அண்ணன் உண்டு. மூத்தவன் பெயர் சடக்கெட்டி முடக்கெட்டி, இரண்டாவது அண்ணன் பெயர் மடக்கெட்டி முடக்கெட்டி. எனக்கு தம்பி இல்லை என்று கடக்கெட்டி முடக்கெட்டி பதில் சொல்லிற்று. இந்த பெயர்களை கேட்டதும் புலிக்கு மேலும் சந்தேகம் அதிகமாகிவிட்டது. பெயரெல்லாம் வினோதமாக இருக்கிறதே என்று தாழ்ந்த குரலில் புலி கேட்டது.
ஆமாம், மூத்த அண்ணன் புலியின் கழுத்தை சடக் என்று கடித்துக் கொள்வான். அதனால் அவன் சடக்கெட்டி முடக்கெட்டி. இரண்டாவது அண்ணன் புலியின் முதுகெலும்பை மடக் என்று கடிப்பான். அதனால் அவன் பெயர் மடக்கெட்டி முடக்கெட்டி. நான் கடக் என்று கடிப்பேன். அதனால் நான் கடக்கெட்டி முடக்கெட்டி என்றது கழுதை. அது சரி, எல்லோருக்குமே முடக்கெட்டி என்று பொதுவாக எப்படி பெயர் வந்தது? அதுவா? அது எங்கள் அருமையான பட்டப்பெயர் என்று கழுதை தலையை நிமிர்த்தி கொண்டு சொல்லிற்று. யார் அப்படி பட்டம் கொடுத்தார்கள்? நம் சிங்க ராஜாதான் கொடுத்தார். வேறு யார் கொடுப்பார்கள்? எதற்காக அப்படி பட்டம் கொடுத்தார்? எல்லாம் எங்கள் வீரச் செயலை பற்றி அறிந்துதான் கொடுத்தார். மூத்த அண்ணன் 100 புலிகளை சடக் என்று கடித்துக் கொன்றார். சின்ன அண்ணன் 200 புலிகளை மடக் என்று கடித்தெறிந்தார். நான் அவர்களை எல்லாம் மீற வேண்டுமென்று இதுவரை 299 புலிகளை கடக் என்று கடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 300 ஆகவில்லை. நல்ல வேளை, இப்பொழுது நீ வந்து அகப்பட்டிருக்கிறாய். உன்னையும் கடக் என்று கடித்துக் கொன்றுவிட்டால் சரியாக 300 ஆகிவிடும் என்று கடக்கெட்டி முடக்கெட்டி தனது வாயை திறந்து பல்லை காட்டிற்று. புலி பயந்து ஓடியே போய்விட்டது. கழுதையின் பல்லை எல்லாம் பார்க்க அது நிற்கவே இல்லை. தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டது. பசும் புல்லின் மேலிருந்த பேராசையால் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் போலிருந்தது. நல்ல வேளை, தைரியத்தை இழக்காமல் அறிவை பயன்படுத்தி தப்பினேன். இனிமேல் இவ்வளவு தூரம் வரவே மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டே கிழவனுடைய குடிசையை நோக்கி வேகமாக கழுதை நடந்தது. அப்பொழுது பின் கால்கள் கடக்கெட்டி முடக்கெட்டி கடக்கெட்டி முடக்கெட்டி என்று சத்தம் செய்வதை கேட்க வேண்டுமே. நீங்கள் பார்த்து படித்து ரசித்து கேட்கும் கதை கடக்கெட்டி முடக்கெட்டி. கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.